கீழடி ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என்று ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்திருந்தார். ஒன்றிய அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள். அடுத்து ஆய்வு அதிகாரியை இடம் மாற்றினார்கள். அப்புறம் இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றார்கள். கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள். இப்போது வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் என்று குறிப்பிட்டு, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கிறது என்றும், கண்டுபிடிக்கும் காரணங்கள்தான் வேறு வேறாக இருக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம்? தமிழர்களை எப்போதும் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாலா என்றும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். மறந்து விடாதீர்கள், வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது. அவை மக்களுக்கானவை, மக்களிடமே சென்று சேரும் என்றும் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இறந்து விடுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கீழடி ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என்று ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்திருந்தார். ஒன்றிய அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள். அடுத்து ஆய்வு அதிகாரியை இடம் மாற்றினார்கள். அப்புறம் இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றார்கள். கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள். இப்போது வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் என்று குறிப்பிட்டு, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கிறது என்றும், கண்டுபிடிக்கும் காரணங்கள்தான் வேறு வேறாக இருக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம்? தமிழர்களை எப்போதும் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாலா என்றும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். மறந்து விடாதீர்கள், வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது. அவை மக்களுக்கானவை, மக்களிடமே சென்று சேரும் என்றும் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இறந்து விடுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.